நடத்திச் சென்று நெடுவான பிளந்து நின்று அந்த நிலவை பிடித்தால் என்ன? நிலவை பிடிப்போம், நிலவை பிடிப்போம், நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம். என்னால் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். சாரி ஃபார் எவ்ரிதிங். நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? எனக்கும் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் பாஸோட பொண்ணாதான் நீ இருப்பேன்னு நானும் எதிர்பார்க்கல. அன்னைக்கு உன்னை ஆஃபீஸில் பார்த்தபோது எனக்கும் ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது. உங்கள் அப்பாவை பற்றியே நான் விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட்டேனே. எங்கள் அப்பா ஒரு ஜென்டில்மேனுங்கிற சந்தோஷத்தில் தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருந்தேன். என்னோட இந்த ஆர்டிக்கலுக்கு இந்த டாபிக் எடுத்திருக்க கூடாதுன்னு இப்போ தோணுது. இல்லைம்மா, நீ அப்படி யோசிக்கிறது தவறு. நீ இப்படி ஒரு ஆர்டிக்கல் எழுதினதுனால தானே உங்கள் அப்பா எப்படின்னு உனக்கு தெரிஞ்சது. அதனால நீ என்ன உங்கள் அப்பா கிட்டேருந்து காப்பாற்றிட்ட இல்லையா? அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் பொண்ணுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு அவமானமாக இருக்கலாம் இல்லையா? அதனால் அவர் திருந்தலாம். அதனால் நீ இந்த ஆர்டிக்கல் எழுதினது நல்லதுதான். எங்கள் அப்பாவை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டேன். வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு வெளியில் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே, வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. எங்கள் எம்டியோட ஒய்ஃப் செத்துட்டாங்க. என்னை பார்த்தா எங்கள் எம்டிக்கு அவரோட ஒய்ஃப் ஞாபகம் வருதா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாரு. அவருக்கு ஒன்றும் பெரிய வயசு இல்லை, உங்களை மாதிரியே 55 வயசு தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அப்பா கிட்ட கேட்டேன். அப்போ அப்பாவோட எக்ஸ்பிரஷன் நீங்க பார்த்துருக்கணுமே. எனக்கு மாப்பிள்ளை தேட வேண்டிய வயசுல அம்மாவை கொண்டு வர நினைக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைப்பான்னு சொன்னேன். தனியா போய் உட்காந்து அழுதாரு. 2 நாளா சரியா தூங்கல. ஃபீல் பண்ணட்டோன்னு விட்டுட்டேன். நிர்மலா, அவர் தான் மனசு தெரிஞ்சிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, மறுபடியும் அவரை நோவடிக்க கூடாதுமா. இல்லை மேம், நாளைக்கு லஞ்ச் ஹாரில் நான் ஆஃபீஸ்க்கு வரேன். எங்கள் அப்பா உங்ககிட்ட என் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும், அப்போதான் எனக்கு சமாதானம். இது பாருமா, அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்லாம் நான் எதிர்பார்க்கல. இனிமே என்னையோ இல்லை வேற எந்த ஸ்டாஃப் மெம்பரையும் அவர் ஆஃபீஸில் ட்ரபிள் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும். இந்த விஷயத்துக்கு இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாமா? ஓகே, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது எங்கள் அப்பாவோட கெட்ட நடத்தைக்கு, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இல்லை. ஜூஸ் சாப்பிடு. என்ன ராகுல் கூப்பிட்ட? வாடா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். புதுசாக அப்பாயின் பண்ணமே சோனியா எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? ஒர்க் பண்ணுறதுல கெட்டிக்காரியாக தான் இருக்கா. காசிப்பில் அவ்வளோ மிஞ்சறதுக்கு வேறு ஆளே இல்லை. சின்ன வயசில் வேக்சினேஷன் நீடில் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கிராமஃபோன் நீடில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க போல இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கா. சரி, பெண்கள்னாலே பேச்சுன்னு தானே அர்த்தம். கால் மீ லேட்டர். எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் போய் நீங்கள் செய்கிற வேலைக்கு சம்பளம் ரொம்ப கம்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ ஐ சி. கால் மீ லேட்டர். வர்ற ஃபோன் கால் எல்லாம் விட்டு கேட்குறா. அன்றைக்கி நீயும் நானும் கம்பெனி விஷயமா பேசிக்கிட்டு இருந்தப்போ விட்டு கேட்டேன். கையும் காலமாக பிடிச்சிட்டேன். சாரி சொன்னா. ஓ, ஓட்டு கேட்கறது நாட்டில் ஜாஸ்தியாகி போச்சு. கால் மீ லேட்டர். இதெல்லாம் உன் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது என் கடமை. அப்புறம் உன் இஷ்டம். ஓ ஓகேடா, வில் வாட்ச். ஹலோ. சோனியா, இந்த தடவை கால் மீ லேட்டர்னு சொல்ல மாட்டேன். மேனேஜர் உன்னை பத்தி உயர்வா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏய், கீப் இட் அப். சம்பத்,
சம்பத், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அப்பா கிளம்பிட்டாரா? என்ன சொல்லு. இல்லம்மா, ரூமை பூட்டிட்டு உள்ள இருக்காருமா. காலையில இருந்து காஃபி கூட சாப்பிடல, டிஃபனும் சாப்பிடலாமா. என்ன ஆச்சு இவருக்கு? ஹலோ ஸ்லீப்பிங் பியூட்டி, எதுக்கு கதவு பூட்ட சொன்னீங்க? நானே தான் பூட்டிக்கிட்டேன். எதுக்கு? இது எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. நீங்க என்ன பொண்ணுங்களை தொட்டு பேசுனீங்களா இல்ல ரேப் பண்ணிட்டீங்களா? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது நீ சொன்னதை விட ரொம்ப மோசமானதுமா. ஒருவேளை எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா நானும் அப்படி நடந்துகிட்டு இருப்பணும் என்னமோ. டோன்ட் பி ஸ்டூபிட். சம்பத், கீ எங்க? சம்பத் சொல்லாத. சொல்ல போறியா இல்லையா? சொன்னியான வேலை போயிடும். சொல்லல என்ன நானே தேடிக்கிறேன். அந்த சாவி உன் கையில கிடைக்க கூடாதுன்னு ஆண்டவனை நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 நாளைக்காவது இந்த பூட்டின அறையில் ஜெயில் கைதி மாதிரி சோறு தண்ணி இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுதான் நான் எனக்கே கொடுத்துக்கிறது. எப்போ உங்க தப்ப உணர்ந்துட்டீங்களோ அப்போவே புது மனுஷன் ஆயிட்டீங்க. இதெல்லாம் ரெடெண்டன்ட், அதிகப்படியான அனாவசியமானது. அந்த சாவி உன் கையில கிடைக்காது. 4 நாளைக்கு அப்புறம் தான் உன் கண்ணிலேயே தெரியணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை சாவி உங்ககிட்டயே இருக்கோ என்னமோ. குற்றவாளி அடைச்சி வச்சிருக்கிற செல்லோட சாவி அவன் கையிலேயே இருக்கிறது ஆச்சரியமா இருக்குல்ல. கீயை கொடுங்க. சாரி, நான் என் தண்டனையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு சுகமா இருக்கு. அடுத்தவங்களை மட்டும் இல்லை, தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறவனும் சாடிஸ் தான். சாடிசத்துக்கு இப்படி 2 அர்த்தம் இருக்கு. மனசாட்சியோட குரலை கேட்க நினைக்கிற முயற்சிக்கு பேரு சாடிசமா? சாடிசம் தான். மனசாட்சி உறுத்தினா நல்ல மனுஷனா மாறி உங்க போக்க மாத்தி காட்டணும். தேன்மொழி கிட்ட கன்னியத்தோட நடந்து நீங்க திருந்திட்டீங்கன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்க பண்றது மத்தவங்க கிட்ட இருந்து இறக்கத்தையோ அனுதாபத்தையோ சம்பாதிக்கிற ஏற்பாடு. மறுபடியும் தப்பு பண்றீங்க. என்னம்மா நீ எதோ பேசி எனக்கு குழப்பற. இந்தா சாவி, கதவு தர. ரொம்ப அவமானமா இருக்கு, கில்ட்டியா இருக்கு. உங்களை சமாதானப்படுத்திக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? கிறிஸ்டியனா இருந்தாலாவது சர்ச்சுக்கு போய் கன்ஃபெஷன் கேட்கலாம். நம்ம மதத்தில் எதுவும் இல்லையே. கன்ஃபெஷன், மன விட்டு பேசுறது, இதெல்லாம் தெரப்பிலேயே இருக்கே. அது செய்ய மதம் எதுக்கு? இப்போ உங்களுக்கு தேவையானவர் ஒரு சைக்காலஜிஸ்ட், நாட் எ பிரீஸ்ட். உண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தாலாவது அவகிட்ட மனம் விட்டு பேசி பிராயச்சித்தம் தேடிக்கலாம். அதுவும் இல்லை. நீ சின்ன பொண்ணு, உங்ககிட்ட நான் எதை பற்றி பேசுறது? ஆஸ் எ ஃபாதர் நான் உங்கள் மேலே கோவப்பட்டுட்டேன். ஆஸ் எ மேன் நான் உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபாதர் மேன் அப்படின்னு என்ன நீ 2ஆ பிரிச்சிட்டியா? காரை ரிப்பேர் பண்ணோன்னா அதோட பார்ட்ஸை பிரிச்சா தானே முடியும். சரி, சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வை. பிரிச்சுட்டேன். நிறைய செப்பரேஷன்ஸ் இருக்கு. சப்ரஷன்? அம்மா போனதுக்கப்புறம் உங்களுக்குள்ள உண்டான உடல் ரீதியான ஆசைகளை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதோட விளைவு தான் ஆஃபீஸில் நீங்கள் தேன்மொழி கிட்ட நடந்துக்கிட்ட விதம். இதை நீங்கள் மறுக்க முடியாது. கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணு எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. மேரேஜ் ஆனாதான் பாடி கெமிஸ்ட்ரி தெரியணும்னு நீங்கள் நினச்ச காலம் போயிடுச்சு. இப்போல்லாம் பிறக்கிற குழந்தை கூட பாலியல் பற்றி கேள்வி கேட்குறது.
உங்கள் உடல் ரீதியான தேவைகள் பூர்த்தி செய்யப்படாதனால மன ரீதியான பல கோளாறுகள் உருவாயிருக்கு. அது உங்களை தன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைச்சிருக்கு. உங்களை அறியாமலே நீங்கள் இந்த ஆட்டி படைத்தலுக்கு ஆளாயிட்டீங்க. ஸோ உங்கள் மேலே தப்பில்லை. எல்லா தப்பையும் இயற்கை மேலே போட்டுட்டு தப்பிச்சிடலாங்கிறியா? அன்ஃபார்ச்சுனேட்லி மனுஷன் அப்படி தப்பிக்க முடியாது. வெயில் சுட்டு பொசுக்குது, அது இயற்கை. ஏர் கண்டிஷன் கண்டுபிடிச்சு அதை ஜெயிக்கலையா? பச்சை தண்ணியில் குளிர்காலத்தில் குளிக்க முடியாது, அது இயற்கை. ஹீட்டர் கண்டுபிடிச்சு அதையும் ஜெயிக்கலையா? செல்ஃப் கண்ட்ரோல். இல்லைன்னா இன்னொரு கல்யாணம். மேடம், நான் செல்ஃப் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சப்ரஷன் ஃபேக்டரை என்ன பண்ண போறீங்க? குழப்பறேன். குழப்பத்திலிருந்து தான் தெளிவு பிறக்கிறது. மாசித்தும் திங்க் பண்ணுங்க. தேங்க்ஸ் மை லிட்டில் சைக்காலஜிஸ்ட். ஆஃபீஸ் தானே? இல்லடா, கைனகாலஜிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. வினாவை செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன். என்னடா, மொரேஷியஸ்லேருந்து டெலிகேட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. 11 மணிக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அம்மாவோட சேர்ந்து அனுப்ப வேண்டியது தானே? எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. வீட்டில் எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, அதான் இவரை கூப்பிட்டேன். சரி, ஒன்று பண்ணு. நான் போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறேன். நீ வினாவை டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு கூட்டிட்டு போ. சரி, மறக்காம மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ணிட்டு. சரி, நீங்கள் வாங்க. வரேங்க. ஓகே விடு. ஓகேடா, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். என்ன சிரிக்கிற? பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் there is a woman சொல்லுவாங்க. அதுக்கு என்ன? உங்க பின்னாடி இருக்கிற உமன் யாருன்னு கண்டுபிடிச்சேன், அதான் சிரிப்பு வந்தது. யாரு? இதோ. அந்த பொம்மையை சொல்றியா? ஆமா. ஓகே, இன்னையிலேருந்து அந்த பொம்மையை வினோதினின்னு கூப்பிடலாமா? கூப்பிடலாம் சார். ஏதோ ஸ்கேன் செக்கப்னு பேசிட்டு இருந்தீங்களே, உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா சார்? எனக்கு ஒன்றும் இல்லை, வினோதினி தான் செக்கப்புக்கு போயிருக்கா. வினோதினி தனியாக அனுப்பிச்சிருக்கீங்க? இல்லை இல்லை, சிதம்பரமும் கூட போயிருக்கான். சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதா நல்லது. நல்லது தான். என்ன பண்ணுறது, மொரிஷியஸ்க்கு கிரானைட் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட்டில் சைன் பண்ண வேண்டி இருந்தது. நான் அதை மறந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன். நல்ல வேளை சிதம்பரம் தான் ஞாபகப்படுத்தி என்னை எம்பசிக்கு அனுப்பி வச்சான். எதுக்கு சார் உங்கள் ஒய்ஃபை இன்னொருத்தர் கூட அனுப்பி வைக்கிறீங்க? யார் இன்னொருத்தர்? அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுங்கிறதுக்காக இல்லை சார், வினோதினி அவரோட அனுப்பிச்சி வச்சிங்கன்னா மற்றவங்க தப்பாக பேசுவாங்க. மற்றவங்க தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லி நீ தப்பாக பேச ஆரம்பிச்சிட்ட. இதப்பா, அவன் எனக்கு மட்டும் இல்லை, வினோவுக்கும் ஃப்ரெண்டு தான். ஓஹோ, அதான் ஃபோனில் மணிக்கணக்காக பேசுகிறாங்களா? ஒரு ஆணும் பெண்ணும் பழகினா அதை ஏன் தப்பாக நினைக்கணும்?
இப்போ நீயும் நானும் கூட தான் ஃப்ரெண்டாக பழகுறோம். அது தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ மேரேஜ் ப்ரப்போசல் இருந்ததுன்னு சொல்கிறாங்களே. இருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சிதம்பரத்தை பற்றி தப்பாக பேசினா நீ என் கூட வாழ முடியாதுன்னு என் ஒய்ஃப்கிட்டயே சொன்ன வேணாம். உனக்கு கூட சொல்கிறேன், அவங்க 2 பேரையும் பற்றி தப்பான ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டு போகாத. என்ன அங்கே பார்க்குறேன்? அந்த பொம்மை உங்கள் மனநிலையை பிரதிபலிக்குது. லைக் ஏற்கனவே அதுக்கு ஒரு கண்ணு கிடையாது, இருக்கிற ஒரு கண்ணையும் மூடிக்கிச்சு. சுற்றி நடக்கிற எதையுமே பார்க்க பிடிக்காம. சிடா, உட்கார். எஸ் சார். எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். வினோ ரெக்கமெண்ட் பண்ணி தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சது. அவளை பற்றி தப்பாக பேசலாமா? சாரி சார். ரிலாக்ஸ். நீ என்கிட்ட எதை பற்றி வேணா ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ பேட் ஹேபிட். சிதம்பரம் உனக்கு மேனேஜர். அவன் காதில் விழுந்தா எவ்வளோ வருத்தப்படுவான். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவ்வளவு ஏன், வேற யார் என்னோட பொசிஷனில் இருந்தாலும் இவ்வளவு லைட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஓகே? ஓகே சார். Are you all right? Yeah. You may go to your seat. Yes sir. என்னடா அது, நம்மளை வர சொல்லிட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஒரு சின்ன ஹெசிடேஷன் தான். கிச்சா, உனக்கு தெரியுமோ இல்லையோ, தேன்மொழி இறந்து போன என்னுடைய ஒய்ஃப் சாடலியே இருக்கிறதுனால அவகிட்ட கொஞ்சம் அதிகமாகவே நான் உரிமை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு நான் யோசனை பண்ணியே பார்க்கல. பாம்பே கான்ஃபரன்ஸுக்கு தேன்மொழியை அழைச்சின்னு போகணும்னு நான் நினச்சது. அவள் வரத்துக்கு சின்ன ஹெசிடேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே உன்னையும் சுபடியும் போக சொன்னது. நம்ம ஃபேக்ட்ரியோட புது சைட்டுக்கு தேன்மொழியை அழைச்சிட்டு போனது, அங்கே அவகிட்ட நான் நடந்துக்கிட்டது தான். இதெல்லாமே நான் எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஐம் சாரி. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் இப்படி நடந்துக்கிட்டதெல்லாம் ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுங்கிறதே என் பொண்ணு பத்திரிகையில் எழுதின பிறகு தான் எனக்கே புரிஞ்சுது. என் பொண்ணு என் கண்ணை திறந்துட்டா. சொல்லப்போனால் இந்த மாதிரி சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கண்ணை திறக்கிறதுக்கு இந்த மாதிரியே பொண்ணு இருக்கணும். இருந்தால் சொசைட்டிக்கு நல்லது இல்லையா?